மே 26 திங்கட்கிழமை கடந்த 2 நாட்களாக இந்திய பங்குச்சந்தை உயர்வுடன் முடிவடைந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்க திட்டமிட்டிருந்ததை ஒத்திவைத்தார். ஊடக அறிக்கைகளின்படி ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயனுடன் ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசி அழைப்புக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றிய வரிகளுக்கான காலக்கெடுவை ட்ரம்ப் நீட்டித்தார். ட்ரம்ப் கூறியபடி அவர் தீவிர பேச்சுவார்த்தைகளில் இறங்க விரும்புகிறார் என்று கூறினார். இந்திய பங்குச்சந்தை இன்று உயர்ந்து வருகிறது. இந்த நடவடிக்கை ஆசிய சந்தைகளில் நிம்மதியை ஏற்படுத்தியது. மேலும் இந்தியாவும் அந்த அலையில் சவாரி செய்கிறது என்று ட்ரேட்ஜினியின் தலைமை இயக்க அதிகாரி திரிவேஷ் டி கூறினார். இந்தியாவிற்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு முக்கிய வர்த்தக பங்காளியாகும். மேலும் பல இந்திய பொருட்கள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் வழியாக அனுப்பப்படுகின்றன என்பதை நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த வளர்ச்சி வர்த்தக போர் குறித்த கவலைகளையும் குறைக்கிறது. ஏனெனில் அமெரிக்கா தனது வர்த்தக பங்காளிகளுடன் வர்த்தக வரிகளை பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறது என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது.